தெரியாதாண்ணா? அப்படின்னா குழந்தைகளை எப்படித்தான் சேஃபாக பார்த்துக்கிறது? வெளியே விட்டாலும் ஆபத்து, உள்ள விளையாட சொன்னாலும் ஆபத்து. கவலைப்படாதீங்க அம்மா. ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தைகள் ஆகட்டும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு நாம தான் சொல்லி தரணும். எல்லாமே நாம தான் சொல்லி தரணுமா? டீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லி தர மாட்டாங்களா? ஏமாத்துறவங்களையும் எனக்கு பிடிக்காது, ஏமாறுறவங்களையும் பிடிக்காது. பார்த்தேன். ஐயோ அம்மா சும்மா இருமா. சினிமா டைலாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இது ஒருத்தர் ப்ராப்ளம் இல்ல. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பப்ளிக்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம குழந்தைகள அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். கவலைப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னா உடனே பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் செய்யலாம். அப்புறமா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். Prevention is better than cure. அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது. யாருக்கிட்டையும் போட்டோ, ஆர்டர் கார்டு, பேன் கார்டு, போன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஷேர் செய்யக்கூடாது. அக்கா இரு நான் சொல்றேன். பேரண்ட்ஸ்க்கு ஒரு அன்பு வேண்டுகோள். உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ½ உட்காந்து ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏதாவது மாற்றம் வந்தா அவங்க புரியபடி எடுத்து சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைண்ட்லி அட்வைஸ். உங்ககிட்ட டீச்சர் கண்டிப்பா தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, கைட்லைன் கொடுப்பாங்க. காவல்துறை உங்கள் நண்பன் என்பது போல ஆசிரியர்களும் உங்கள் நண்பன் என்று சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். Parents, teachers